இது வந்து ஒரு ரெடிமேட் குர்தா பேண்ட்டு. இந்த பேண்ட்டோட லென்த்து அண்ட் சைடு ஆல்ட்ரேஷன் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இல்லை லென்த் எவ்வளோ குறைக்கணுமோ அந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு குர்தா பேண்ட் மாதிரி நேரோவாக எண்ட் ஆகலை, அப்படி ஒரு நார்மல் பேண்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப லூஸாக இருக்குது கால் பக்கம்லாம். அதனால பேண்ட்டோட தைஸ்லேருந்து அப்படியே கால் வரைக்கும் வந்து சைட்லேயும் கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சைடில் வந்து குறைக்கணும்னா இந்த பாக்கெட் இருக்க ரெண்டு பக்கத்துலேயும் அவுட்டர் சைடில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ 1 இன்ச்சு குறைக்கணும்னா 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே மேலேருந்து சைடில் லைன் மார்க் பண்ணி குறைச்சிடலாம். பட் நமக்கு ஒரு 2 இன்ச் குறைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு பக்கமாக குறைச்சாக்கா பேண்ட்டோட ஷேப் மாறிடும், போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அப்போ வந்து இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி குறைக்கும் போது இந்த மேலே வந்து கிராச் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. கிராச்லேருந்து மார்க் பண்ணால் இந்த கிராச் லென்த் கம்மியாயிடும், இந்த அகலமும் கம்மியாயிடும். ஸோ இந்த கிராச்சுக்கு கீழே முட்டிக்கு கீழே இருந்து மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் மார்க் பண்ண மீதி அளவுக்கு இந்த இடத்துல குறைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக. இப்போ நம்ம லென்த்து குறைச்சோம்னா இந்த சைடு வி கட் போயிடும். ஸோ நம்ம லென்த்தை கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி தைக்கும் போது அகைன் நம்ம வி கட் இருக்க மாதிரி தைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணி லைன் மார்க் பண்ணுற அளவு தான் நம்ம பேண்ட்டுக்கு வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். மேலே வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கீழே 1 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச். இது வந்து 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, இந்த 1 இன்ச் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு சைடில் வீ கட் கொடுக்கறதுக்கு. ஸோ மேலே எந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கீழே நமக்கு கிளாத் இருக்கணும். கீழே நமக்கு 1.5 இன்ச்சு தான் இருக்கிறதுனால மேலேயும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் நமக்கு இந்த இடத்துல வீ கட் 1 இன்ச்சுக்கு வரும். அதனால இப்போ நம்ம இது வரைக்கும் தையல் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வீ கட் வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தையலுக்கும் சேர்த்து துணி எவ்வளோ வேணும்னு மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஃபோல்டட் லைன், வீ கட் லைன், அது வரைக்கும் அந்த பீஸை கட் பண்ணிடலாம். இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் ஒர்க்கு. கீழே கட் பண்ணிவிட்டு மடிச்சு தைக்க போகிறோம் அண்ட் சைடில் தைக்க போகிறோம். ஸோ கேட்குறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் நம்ம இதுக்கு வந்து இது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, அதில் நம்ம இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியிருக்கு. அதனால இதுக்கு நமக்கு டைமும் ரொம்ப எடுக்கும். ஸோ நம்மளால் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்றது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணணும். இந்த கட் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த வீ கட் எந்த பக்கம் வந்திருக்கு, நம்ம பாக்கெட் இருக்கிற பக்கத்தில் பேண்ட்டோட அவுட்டர் சைடில் தான் வீ கட் இருக்குது. ஸோ நம்மளும் அதே மாதிரி அவுட்டர் சைடில் இந்த வீ கட் வைக்கணும். ஸோ அதனால் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு தையல் பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் 1 இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த 1 இன்ச்சுக்கு நமக்கு வந்து வீ கட் வரணும். ஏற்கனவே வந்து ஒரு கால் பக்கத்தில் நான் எல்லாமே கரெக்டாக சைட்லேயும் அந்த கீழேயும் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னொரு சைடு காலையும் அது மேலேயே வச்சு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் 2 கால் அளவும் ஈக்குவலாக நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ அது மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா லைனை வந்து நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைன் மார்க் பண்ணியிருக்க சைடு வந்து கிராச் சைடு, அதாவது சென்டர் வீ கட் இருக்கு இல்லையா பேண்ட்டில், அந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து இந்த முட்டிக்கு கீழே லைன் மார்க் பண்ணால் போதும்னு சொன்னேன், அந்த லைன் தான் இது. ஸோ இந்த இம்ப்ரெஷன் ரொம்ப லைட்டாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு தெரியுது கரெக்டாக. அதை அப்படியே வந்து டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, இது வந்து கிராச் சைடு, அதாவது சென்டர் பேண்ட்டோட நடுப்பக்கம். இதில் வந்து நம்ம லைன் மார்க் பண்ணும்போது கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது. இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை நீட்டு லைனில் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த லைனை மேலேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணணும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இதை கிராஸாக கொண்டு போயிடக்கூடாது. இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து மடித்து தைக்கும் போது, ரோல் பண்ணி தைக்கும் போது கரெக்டான அளவுக்கு கிளாத் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்து தைப்போம். அப்போ சுத்தூரம் மடித்து தைக்கும் போது இதை கிராஸாக கொண்டு போயிட்டோன்னா கொஞ்சம் ஏடாகுடமாக இருக்கும். ஸோ இங்கே ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த பக்கத்தில் ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடில் தான் நம்ம வீ கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இது வரைக்கும் தையல் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து பாக்கெட் இருக்க சைடு, இதில் ஏற்கனவே ஒரு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன். அதே அளவு
உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். மேலே பாக்கெட்டுக்கு 1 இன்ச் கீழே இருந்து அப்படியே லைன் க்ராஸாக ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இப்போ மார்க் பண்ணுற அளவு மேலேருந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கலாம். கீழே நான் தையல் பிரித்து விட்டுருக்கேன். இது வரைக்கும் மேலேருந்து சைடில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ண இந்த கோடு மேலேயே அப்படியே நம்ம எண்டு வரைக்கும் இந்த பக்கம் எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும் ஃபுல் ரவுண்டுக்கும். இங்கே சென்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு கால்லையும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து சென்டரில் ஆல்ரெடி நம்ம இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ½ இன்ச்சுக்கு வெளிப்பக்கமாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ உள்பக்கம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது உள்பக்கம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எப்படி மடிக்கணும்னு பார்த்தோம்னா, நமக்கு 2 இன்ச் இருக்குது. ஸோ அதை இந்த பக்கம் 1/1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் 1/1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் சரியாக வச்சுட்டு மேலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம இந்த சைடில் கீழே எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும். அது வரைக்கும் தைக்கணும். ஸோ இந்த சென்டர் வரைக்கும் தைச்சிக்கிறேன். இதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 1 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பக்கம் எங்கே லைன் வந்ததோ அதே மாதிரி அந்த பக்கமும் அதே இடத்துல தையல் வரணும். அப்போ தான் அந்த வீ கட் வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் ஃபோல்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம உள்பக்கமாக இதை கொடுத்து வாங்க முடியும். இதை ரிவர்ஸில் திருப்பிக்கணும். அப்போது இப்போ நம்ம வந்து நல்ல பக்கத்தில் 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிட்டு இதை ரிவர்ஸ் பண்ணும்போது ராங் சைடுக்கு இந்த ஃபோல்டிங் வந்துடும். இந்த சைட்லலாம் எடுத்து விட்டுக்கலாம் அந்த ஷார்ப்பாக அந்த ஷேப்க்கு. இப்போ அந்த வீ கட் வந்து 1 இன்ச்சுக்கு நீட்டாக வந்துடுச்சு. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மேலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபுல் ரவுண்டுக்கும். கரெக்டாக நம்ம ஆல்ரெடி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம், அது மேலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண இடம். இங்கேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சவே தான் இதை ஈஸியாக நம்மளால் கரெக்ட் லைனுக்கு இந்த மாதிரி மடிக்க முடியுது. இதே நம்ம கிராஸாக கொண்டு போயிருந்தோம்னா இழுத்து எனக்கு தைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த வீ கட்டுக்கு மேலே நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சைடில் கொண்டு வந்து, ஏன்னா இங்கே ஓவர்லாக் இருக்குது, இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதனால அது வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸில் வந்து லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு சைட் வீ கட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 support. See you all in my next video. Have a great day.